ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரோமிங் ராஸ்கல். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் மேகி பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மேகி பாக்கெட் 2, முட்டைக்கோஸ் 2 ஸ்பூன், வெங்காயம் 2 ஸ்பூன், மல்லி இலை 2 ஸ்பூன், கேரட் 2 ஸ்பூன், குடமிளகாய் 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1. எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு. ஒரு பேனில் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பாக்கெட் மேகியை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அதிலே ஒரு பாக்கெட் மேகி மசாலாவே ஆட் பண்ணி நார்மலாக எப்போதும் மேகி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மேகி ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது ஆறினோன்னா ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். மேகி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டாச்சு. அதுலேயே 2 ஸ்பூன் வெங்காயம், 2 ஸ்பூன் முட்டைக்கோஸ், மல்லி இலை, கேரட், குடமிளகாய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு பாக்கெட் மேகி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக் பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி திக் பேஸ்ட்டாக கரைச்சிக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு பாக்கெட் மேகியை பொடியாக நொறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஒரு நொறுக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி மேகியில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதும் எல்லா பால்ஸையும் பொரித்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரித்து எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மேகி பால் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.